இன்னைக்கு மார்னிங் வந்து தக்காளி கடையல் செஞ்சு இட்லி ஊற்றிக்கலான்னு பிளான் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில ஃபுட்டு இல்லைன்னா சாங்ஸு இல்லைன்னா ஒரு சில பிளேஸ் வந்து பாஸ்டில் நமக்கு ஸ்வீட் மெமரியை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி சில இதை ப்ரெசண்டில் நம்ம பார்த்தோம்னா அந்த பழைய நினைவுகளுக்கே நம்ம போயிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தக்காளி கடையல் எனக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் அப்பா சபரிமலைக்கு மாலை போட்டு போவார் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது. அப்போல்லாம் அப்பா மலைக்கு போகும்போது வச்சு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியும் இந்த தக்காளி கடைகளும் தான் கொடுத்து விடுவாங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சேலம். ஸோ எங்கள் ஊர் பக்கம் இது பேர் தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. இதை நான் ஒரு டைமும் வீட்டில் செய்யும் போதெல்லாம் என்னோட சின்ன வயசு மெமரிக்கு நான் ட்ராவல் பண்ணிட்டே வந்துடுவேன். ஹெவியான வேலை கூட கிடையாது, ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஸோ டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு, பூரின்னு எது கூட வேணால் சாப்பிடலாம். இது ஆல் டைம் ஃபேவரட் எனக்கு. ஸோ அதை செஞ்சு பாப்பாங்களுக்கு லஞ்சுக்கும் அதே கொடுத்து விட்டுட்டேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, பாப்பாங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அதே சாப்பிட்டோம்.